ஸோ வெல்கம் கைஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டத்தை கரெக்டாக 15 நிமிஷத்தில் கிளியர் கட்டாக வந்து புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணாதவங்க தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க. ஸோ சோலார் சிஸ்டம்னாலே உங்களுக்கு 2 தியரி ஞாபகம் வரணும். ஒன்று வந்து பிக் பேங் தியரி. பிக் பேங் தியரி எந்த வருஷன்றது ஞாபகம் வரணும். ஸோ பிக் பேங் தியரி 1931 எட்வின் ஹபிள் அண்ட் ஜார்ஜ் லெமைட்டியர். ஸோ 2 பேருமே வந்து ப்ரப்போஸ் பண்ண அந்த தியரியோட பேர் வந்து பிக் பேங் தியரி. பிக் பேங் தியரி வந்து எதை பற்றினது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ். யூனிவர்ஸ் வந்து எப்படி ஆரிஜின் ஆச்சுங்க அப்படின்னு யாராவது உங்களுக்கு கேட்டாங்கன்னா, யூனிவர்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க. யூனிவர்ஸ் வந்து முன்னாடி ஒரு சிங்கிள் பாயிண்டில் அதில் வந்து ஆக்சுவலாக வந்து டார்க் எனர்ஜி வந்து ஆக்சிலரேட் ஆகுது. ஆக்சிலரேட் ஆகிறதுனால ஒரு எக்ஸ்பேன்ஷன் நடக்கும்போது அந்த ரேடியேஷன்ஸ் வந்து எமிட் ஆகுது. அப்போ எமிட் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா ஆக்சிலேட் ஆகி சிதற ஆரம்பிக்குது, வெடிக்க ஆரம்பிக்குது. அந்த பிக் எக்ஸ்பென்ஷன் பற்றி சொல்லக்கூடிய தியரி வந்து பிக் பேங் தியரி. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜார்ஜ் லெமைட்டியர், எட்வின் ஹபிள். அதே மாதிரி சோலார் சிஸ்டம் ஃபார்மேஷன் பற்றி சொல்கிறது வந்து நெபுலா தியரி. நெபுலா தியரி வந்து எப்போ சொல்கிறாங்க அப்படின்னா 1755 அதை பற்றி நெபுலா தியரி பற்றி ப்ரப்போஸ் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இமானுவேல் கண்ட். 1755 கைஸ், மறந்துடாதீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 1931. அதில் வந்து 2 சயின்டிஸ்ட் வருவாங்க, இதில் ஒரு சயின்டிஸ்ட் தான். நெபுலானா என்ன? நெபுலான்றது வந்து ஒரு க்ளவுட் வந்து அதில் வந்து டஸ்ட்டும் இருக்கும், கேஸஸும் இருக்கும். மோர் ஓவர் அதுதான் இருக்கும், ஓகேவா? அதுதான் நெபுலா. எங்கே இருக்கும்? ஸ்பேஸில் இருக்கும், ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அதோடைய இந்தியன் இன்ஸ்டிடியூட் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி செலஸ்டியல் பாடிஸ்னால் என்ன? செலஸ்டியல் பாடிஸில் 2 டைப்பாக பிரிக்கிறாங்க, ஓகேவா? ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்ஸ், ஒன்று லூமினஸ், இன்னொன்று நான் லூமினஸ். லூமினஸ்ன்றது செல்ஃப் க்ளோவிங், எக்ஸாம்பிள் ஸ்டார்ஸ், ஓகேவா? நான் லூமினஸுக்கு எக்ஸாம்பிள் வந்து மூன். ஸ்டார்ஸ்னால் ஏன் லூமினஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டார்ஸ்னாலே என்னது? பிரகாசமாக இருக்கும், செல்ஃபாக இலுமினேட் ஆகும், ஓகேவா? அதே மாதிரி ஸ்டார்ஸுக்குன்னு ஒரு கலர் இருக்குது. இது வந்து தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டாருடைய கலர் வந்து எப்படின்னா டெம்பரேச்சரை பொறுத்து மாறுபடும், ஓகேவா? ஸோ ஸ்டார்ஸோடைய கலர்ஸ் வந்து டெம்பரேச்சர் பொறுத்து மாறுபடும். ஸ்டார்ஸ் வந்து அது மட்டும் இல்லாமல் 2 டைப்பாக பிரிக்கிறாங்க, டைப் ஓ அண்டு டைப் எம். டைப் ஓன்றது வந்து ஹாட்டாக இருக்கும், டைப் எம்ன்றது வந்து கூலராக இருக்கும். டைப் ஓவோடைய கலர் வந்து பார்த்திங்கன்னா ஹச்சு, அதாவது ப்ளூ. டைப் ஓடைய கலர் வந்து ப்ளூ, டைப் எம்மோடைய கலர் வந்து ரெட்டு. ஸோ நீ ஒன்றுமே இல்லை, எல்லாமே மறந்துடுச்சுன்னா இந்த எம்சிஆர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்சிஆர் காட்டன்ஸ்னு இருக்கு இல்லையா? எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டைப்பு, எம். சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கூலர், ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெட்டு. அப்படியே உல்ட்டா வந்து பார்த்திங்கன்னா டைப் ஓ வந்து உல்ட்டாவா ஹச்சு, அங்கே கோல்னு இங்கே ஹாட்டு. அதே மாதிரி இங்கே வந்து ப்ளூ, அங்கே ரெட்டு, முடிஞ்சிச்சுங்க. அதே மாதிரி உர்சா மேஜர்னு ஒன்று இருக்குது, ஓகேவா? ஸோ உர்சா மேஜர்ன்றது வந்து ஒன்றுமே இல்லை, இதுதான் உர்சா மேஜர். உர்சா மேஜர்ன்றது வந்து ஒரு கான்ஸ்டலேஷன். அந்த கான்ஸ்டலேஷனில் ஸ்டார்ஸ் வந்து மொத்தம் 7 ஸ்டார்ஸ் இருக்குது. அந்த 7 ஸ்டார்ஸுமே வந்து கனெக்ட் பண்ணி ஓரளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா பியர் ஷேப்பில் இருக்குது, ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து அது பேர் வந்து உர்சா மேஜர்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சியில் பொறுத்த வரைக்கும் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, பிக் டீப்பர்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பிக் டீப்பர்னாலும் நம்மளுடைய அந்த சப்டரிஷினாலும் உர்சா மேஜரை தான் குறிக்குது, ஓகேவா? ஸோ உர்சா மேஜருக்கு 2 பேர் இருக்குது, சப்டரிஷி, பிக் டீப்பர், ஓகேவா? அதே மாதிரி நம்மளுடைய ஓரியன் கான்ஸ்டலேஷன் ஒன்று இருக்குது, ஓகேவா? ஓரியான் கான்ஸ்டலேஷன். அந்த ஓரியான் கான்ஸ்டலேஷனில் ஸோ என்னென்ன வந்து எக்ஸப்ஷன், என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது எந்தெந்த கான்ஸ்டலேஷனில் அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஓரியன் கான்ஸ்டலேஷனில் ரிகல்னு ஒரு ஸ்டார் இருக்குங்க, ஓகேவா? அது வந்து ஒன் ஆஃப் த பிரைட்டஸ்ட் ஸ்டார் இன் ஓரியன் கான்ஸ்டலேஷன். அதே மாதிரி நைட் ஸ்கையில் பிரைட்டஸ்ட் ஸ்டார் எதுன்னு கேட்பாங்க. சிரியஸ், SIRIUS. அதுக்கு இன்னொரு பேர் வந்து டார்க் ஸ்டார்னு சொல்லுவாங்க.
ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து லைட் இயர்னால் என்ன, அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா என்ன, பர்செக்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். லைட் இயர்ன்றதுனா ஒன்றும் கிடையாதுங்க. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைட்டு ட்ராவல் இன் 1 இயர் இன் ஏ வேக்யூம். லைட் இயரோடைய வேல்யூ வந்து என்னென்னா 9.461. லைட் இயருக்கு வேல்யூ வந்து 9.461 இன்ட்டு 10⁻12 கிலோமீட்டர். மீட்டரில் பார்க்கும்போது 10⁻15 மீட்டர். அதுவே வந்து அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் எர்த். எர்த்துக்கும் சன்னுக்குமான டிஸ்டன்ஸ், அதோடைய வேல்யூ வந்து 1.495 இன்ட்டு 10⁻11 மீட்டர். முடிஞ்சிச்சு கைஸ். அதே மாதிரி பர்செக்னா என்னது, பர்செக்ன்றது வந்து 1 பார்செக் வந்து இஸ் ஈக்குவல் டு 3.26 லைட் இயர். ஸோ 3 யூனிட் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து மூன் பற்றி போகலாம். மூன்றது வந்து எர்த்தோடைய நேச்சுரல் சேட்டலைட். அது வந்து நான் லூமினஸ் செலஸ்டியல் பாடி. அதோடைய ரேடி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1.74 இன்ட்டு 10⁻6 கிலோமீட்டர். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 2 டைம் வந்து தனியாக எழுதி பாருங்கள் ஒரு ரஃப் நோட்டில். அதே மாதிரி டைம் ஆஃப் த மூன் உடைய லைட் வந்து எர்த்தை ரீச் ஆகிறதுக்கு 1.26 செகண்ட் எடுத்துக்கும். ஸோ எர்த்துக்கும் மூணுக்குமான டிஸ்டன்ஸ் வந்து 3,84,000 கிலோமீட்டர். அவ்வளோதாங்க கைஸ் மூணை பற்றி. அதே மாதிரி பிளானட்ஸ் வந்து சுற்றி வருது இல்லையா, ஸோ அது வந்து கிளாக் வைஸாகவும் சுற்றி வரும், ஆன்டி கிளாக் வைஸாகவும் சில பிளானட் சுற்றி வரும். ஸோ அதை பற்றி தான் வந்து சொல்லியிருக்கோம். வெஸ்ட்டு டு ஈஸ்ட்டு தான் மோஸ்ட்லி பிளானட்ஸ் வந்து சுற்றி வரும். இதில் வந்து எக்ஸப்ஷன் பார்த்திங்கன்னா வீனஸும் யுரேனஸும் வந்து ஈஸ்ட்டு டு வெஸ்ட்டு கொஞ்சம் கோளாறான பிளானட் ரெண்டுமே. ஸோ அதனால் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வீனஸும் யுரேனஸும் VU ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். VUன்னு ஒரு டிவி இருக்குது இல்லையா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எப்படின்னா ஈஸ்ட்டு டு வெஸ்ட்டு. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம பிளானட்டை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து டெரஸ்ட்ரியல், ஒன்று வந்து ஜோவியன். டெரஸ்ட்ரியல் வந்து ஃபஸ்ட்டு 4 பிளானட்டு, ஜோவியன் வந்து கடைசி 4 பிளானட்டு. அதில் வந்து ப்ளூட்டோ வந்து டுவார்ஃப் பிளானட் இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க. ஸோ இருந்தாலும் அது வந்து ஜோவியனில் தான் வருது. ஓகேவா. ஸோ மெர்க்குரி பற்றி பார்க்கலாம் வாங்க. மெர்க்குரி வந்து சன்னுக்கு க்ளோசஸ்ட் பிளானட்டு. அதே மாதிரி நம்மளோட சோலார் சிஸ்டத்தில் ஸ்மாலஸ்ட் பிளானட்டு எதுனா மெர்க்குரி தாங்க. அதே மாதிரி 88 டேஸில் வந்து நம்மளுடைய சன்னை வந்து ரிவால்வ் பண்ணிட்டு வந்துடுது. ஓகேவா. ஸோ ரெவல்யூஷனுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்குன்னா 88 டேஸ். அதே மாதிரி அதில் வந்து வாட்டர் இல்லை, அந்த கேஸஸ் இல்லை. கேஸஸ்னாலே மேக்ஸிமம் வந்து பிளானட்ஸ் வந்து நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இந்த மாதிரியான கேஸஸ் வந்து இருக்கும். ஆனால் இதில் வந்து அந்த கேஸஸ்லாம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி வீனஸ் பார்த்தீங்கன்னா, வீனஸ் வந்து இட் இஸ் ஹாட்டஸ்ட் பிளானட் இந்த சோலார் சிஸ்டம். அதே மாதிரி அதில் வந்து மேடப் ஆஃப் கேஸஸ் வந்து H2SO4 ஓகேவா, அண்ட் CO2. பிரைட்டஸ்ட் பிளானட் இந்த சோலார் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து இது வந்து எர்த்தோடைய ட்வின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அதோடைய மாஸும் சரி சைஸும் சரி எர்த்துக்கு ஈக்குவலாக இருக்குது ஆல்மோஸ்ட். ஓகேவா. அதே மாதிரி எர்த்து வந்து நிறைய பிளான்ட்ஸு, அனிமல்ஸு, ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால ஸோ இது வந்து டென்சஸ்ட் பிளானட் இந்த சோலார் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அதே மாதிரி எர்த்து வந்து ப்ளூ பிளானட்னு இன்னொரு பேர் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ அடுத்து வந்து நம்ம மார்ஸ் பற்றி பார்க்கணும். மார்ஸ் வந்து என்னென்னா ரெட் பிளானட். ஓகேவா. ரெட் பிளானட் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து ரெட் சாயில் அதிகமாக இருக்குது. ரெட் சாயில் அதிகமாக இருந்ததுன்னா அயன் ஆக்சைடு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் அதை பார்க்கும்போது ரெட் கலரில் தெரியுது. அதே மாதிரி செகண்ட் ஸ்மாலஸ்ட் பிளானட். ஸோ ஸ்மாலஸ்ட் பிளானட் வந்து பார்த்தோம் ஆல்ரெடி. ஸோ இது வந்து செகண்ட் ஸ்மாலஸ்ட்டு. ஸோ மோஸ்ட் ஸ்மாலஸ்ட் வந்து மெர்க்குரியில் வரும். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மூன்ஸ் வந்து பேர் நேச்சுரல் மூன்ஸ். ஒன்று வந்து ஃபோமோஸு, ஒன்று வந்து டெய்மோஸு. அதே மாதிரி அதில் வந்து இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் வல்கனோ, அது மவுண்டென்னு சொல்லலாம், லார்ஜஸ்ட் மவுண்டென்னு சொல்லலாம். அது மார்ஸில் இருக்கிறது வந்து ஒலிம்பஸ் மோன்ஸ். ஓகேவா. அதே மாதிரி ஜூப்பிட்டர் பார்க்க போகிறோம். ஜூப்பிட்டர் வந்து 10 மணி நேரத்தில் சுற்றி வந்துடும். எதை? சன்னு. ஓகேவா. அதோடைய ஷார்ட்டஸ்ட் ரொட்டேஷனே பார்த்தீங்கன்னா ஜூப்பிட்டர் தான். ஓகேவா. அட்மாஸ்பியர் ஃபில்டு வித் ஹைட்ரஜன், ஹீலியம் அண்ட் அதர் கேஸஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூப்பிட்டரில் வந்து மொத்தம் எத்தனை மூணு இருக்குதுன்னு கேட்பாங்க. 95 மூணு இருக்குது. 3 இஸ் நேச்சுரல் சேட்டலைட். அதில் வந்து 95 மூணு இருக்குது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே 3, ஆனால் ஒவ்வொரு பிளானட்லேயுமே மூன்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ அதனால் வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. லார்ஜஸ்ட் சேட்டலைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ ஜூப்பிட்டரில் யூரோப்பா கேனிமேட்.
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேனிமேட் அடிக்கடி கேட்பாங்க. லார்ஜஸ்ட் அமாங் த ஆல். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேற யார், கலீலியோ தான். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து சேட்டன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் பிளானட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதில் இருக்கக்கூடியது வந்து லார்ஜஸ்ட் சேட்டலைட் வந்து டைட்டன். அதே மாதிரி இது வந்து இதில் வந்து 146 மூணு, நம்மளோட ஜூபிட்டரில் வந்து 95 மூணு இருக்குது. ஓகேவா? 146 மூணு வந்து சேட்டனில் இருக்குது. லார்ஜஸ்ட் சேட்டலைட் வந்து டைட்டனு. அதே மாதிரி சேட்டனில் ரிங்ஸ் இருக்குது. அந்த ரிங்ஸை வந்து கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹுகின்ஸ். ஓகேவா? அதே மாதிரி கேசினின்றவர் வந்து அந்த ரிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரிங்ஸுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிங்ஸ் நடுவில் வந்து கேஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து கேசினி. கேஸஸ்னால் கேசினி, ரிங் பற்றி சொல்கிறது வந்து ஹூகஸ். ஸோ 7th பிளானட் வந்து யுரேனஸ் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. அதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து மீத்தேன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. மீத்தேன்னா என்னது? CH4. அதே மாதிரி அதுக்கு வந்து ஐஸ் ஜெயிண்ட்டுன்னு இன்னொரு பேர் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு கோல்டஸ்ட் பிளானட்டு. இது வந்து 90 டிகிரி வந்து டில்டடாக இருக்கும். ஓகேவா? நெப்டியூன் வந்து ஃபார்தஸ்ட் பிளானட். நம்முடைய சன்னை கம்பேர் பண்ணும்போது ஸோ ஃபார்தஸ்ட் பிளானட். அதே மாதிரி இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஐஸ் ஜெயிண்ட், செகண்ட் ஐஸ் ஜெயிண்ட். அட்மாஸ்பியர் கேஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன், ஹீலியம் இருக்குது. இது வந்து ப்ளூயிஷ் இன் கலரில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து 14 சேட்டலைட்ஸ் இருக்குது. ஃபேமஸ் மூன் பார்த்திங்கன்னா ட்ரைட்டன். லாஸ்ட் வந்து ப்ளூட்டோ வந்து பார்த்திங்கன்னா IAUன்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் வந்து 2006 வந்து ப்ளூட்டோ இனிமேலும் ஒரு பிளானட்டாக அறிவிக்கப்படாது, அதாவது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து ப்ளூட்டோ வந்து இப்போ என்னவா இருக்குன்னா ட்வார்ஃப் பிளானட்டோடைய குரூப்பில் இருக்குது. அதே மாதிரி இது வந்து எந்த மெம்பர், எதோடைய மெம்பர்னு பார்த்தீங்கன்னா குயிப்பர் பெல்ட்னு சொல்லுவாங்க. குயிப்பர் பெல்ட்டோடைய மெம்பர் இருக்குது. குயிப்பர் பெல்ட்னா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குயிப்பர் பெல்ட்ன்றது வந்து ஒரு பவுண்ட்ரி நெப்டியூனுடைய ஆர்பிட் இருக்கு இல்லையா, அதுக்கு வெளிப்புறம் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த நெப்டியூனுடைய ஆர்பிட்டுக்கு வெளிப்புறமாக இருக்கக்கூடிய அந்த குயிப்பர் பெல்ட்டு என்னென்னலாம் வந்து கண்டெயின் பண்ணியிருக்குன்னா ஆஸ்ட்ராய்ட்ஸு, ராக்ஸு அண்ட் காமெட்ஸ். ஸோ இதோட பிளானட்ஸ் முடிஞ்சிருச்சு கைஸ். அதே மாதிரி இதில் வந்து PYQவில் பார்த்த வரைக்கும் இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் டிக்ரீசிங் ஆர்டர் வச்சு கேட்குறாங்க. ஓகேவா? இதில் வந்து பேஸ்ட் ஆன் த க்ரைட்டீரியா இன்க்ரீசிங் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த எர்த் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து வீனஸ், அடுத்து மார்ஸ், அதுக்கப்புறம் மெர்க்குரி, ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். ஸோ எர்த்துக்கும் இப்போ குறிப்பிடப்பட்டுள்ள அந்த சோலார் சிஸ்டம் பிளானட்டுக்குமான டிஸ்டன்ஸ் வந்து அப்படியே இதில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து வீனஸு, அடுத்து வந்து டிஸ்டன்ஸ் வந்து மார்ஸ் இன்க்ரீஸு, மெர்க்குரி, அப்படியே வந்து ஜூபிட்டர், அப்படியே சேட்டனு, அப்படியே மேலே போனால் யுரேனஸு, அப்படியே நெப்டியூன். இப்போ நெப்டியூன் வந்து எர்த்தை காட்டிலும் வந்து ரொம்ப ஃபர்தராக இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி அக்கார்டிங் டு த இன்க்ரீசிங் டிஸ்டன்ஸ் டு த சன்னுக்கும் பிளானட்டுக்குமான டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா நியரஸ்ட் பிளானட் மெர்க்குரி, செகண்ட் நியரஸ்ட் வந்து வீனஸ், தேர்ட் நியரஸ்ட் வந்து எர்த்து, ஃபோர்த் நியரஸ்ட் மார்ஸு, ஃபிஃப்த் நியரஸ்ட் ஜூபிட்டரு, சிக்ஸ்த்து நியரஸ்ட் சேட்டனு, செவன்த் நியரஸ்ட் வந்து யுரேனஸு, எயித்து நியரஸ்ட் வந்து நெப்டியூன். இப்போது பார்த்ததை விட மாசஸ் வச்சு பார்க்குறாங்க, இன்க்ரீசிங் ஆர்டர் டு டிக்ரீசிங் ஆர்டர். மாஸ் வச்சு பார்க்கும்போது ஜூபிட்டர் வந்து நல்ல வெயிட்டான பிளானட். அடுத்து வந்து சேட்டன் இருக்குது, அடுத்து யுரேனஸ் இருக்குது, அடுத்து நெப்டியூன் இருக்குது, அடுத்து வந்து எர்த் இருக்குது, அடுத்து வந்து வீனஸ் இருக்குது, அடுத்து மார்ஸ் இருக்குது, அடுத்து மெர்க்குரி. அப்போ வெயிட்டில் வந்து ரொம்ப கம்மியான பிளானட்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரி தான். ஸோ வாங்க ஆஸ்ட்ராய்ட்ஸு, காமெட்ஸ், மெட்டியார்ஸ் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வந்து இதை வச்சு மடக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து சின்னதாக என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஒரு பேசிக் ஐடியா இருந்தால் போதும்.
இது பெருசாக கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து ஒரு ராக்கி பாடிஸ் ஆர்பிட்டிங் தி சன் மெயின்லி ஃபவுண்ட் இன் த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் பிட்வீன் மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர். இது ஒரு பாயிண்ட்டு. காமெட்ஸ் ஆர் ஐசி ஆப்ஜெக்ட்ஸ் that develop glowing tails when they approach the sun. Meteors are small fragments from asteroids or comets that burn up upon entering Earth atmosphere, often seen as shooting stars. ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் லைக் பிளானட் மாதிரி இருக்குங்க, ஓகேவா. அதுவும் இல்லாமல் ஸ்மாலர் இன் சைஸில் இருக்கும். மோஸ்ட்லி ஃபவுண்ட் இன் த பெல்ட் வந்து மார்ஸ் ஜூபிட்டர் பெல்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் இருக்கிறது தான் ஆஸ்ட்ராய்டு, ஓகேவா. அதே மாதிரி லார்ஜஸ்ட் ஆஸ்ட்ராய்டு வந்து ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் சீரஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. சீரஸ் வந்து லார்ஜஸ்ட் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் வந்து ஸ்பெரிக்கலாக இருக்காது, ஓகேவா. அதே மாதிரி ஆஸ்ட்ராய்ட்ஸும் வந்து சன்னை சுற்றி ரிவால்வ் ஆகிட்டு வரும். மெட்டீராய்ட்ஸ்னால் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீராய்ட்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு போது கொலிஷன் ரெண்டும் மோதுகுது இல்லையா, கொலிஷன், அது மோதல்னால ஏற்படுறது வந்து கொலிஷன்ஸ். அது என்ன மோதுறது, ஆஸ்ட்ராய்ட்ஸ் ரெண்டும் மோதும் போது மெட்டீராய்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ராக்குடைய ஃப்ராக்மெண்ட்ஸு அப்படியே வந்து அங்கே ஸ்பேஸில் வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும், ஓகேவா. அதுதான் மெட்டீராய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. மெட்டீராய்ட்ஸ் வந்து ஷூட்டிங் ஸ்டார்னு இன்னொரு பேர் இருக்குது. அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் வந்து கேன்ட் ரீச் எர்த் சர்ஃபேஸ் அண்ட் பேர்ன் அப் இன் த அட்மாஸ்பியர் டியூ டு த ஃப்ரிக்ஷன். ஏரில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனால் எர்த்தோடைய சர்ஃபேஸை வந்து மெட்டீரியல்ஸால் ரீச் பண்ண முடியாது. மெட்டீரியல்ஸ் த டு ரீச் இந்த எர்த் சர்ஃபேஸ் ஆர் கால்டு மெட்டியோரைட்ஸ். இன்கேஸ் அது வந்து எர்த்தோட சர்ஃபேஸ் ரீச் பண்ணிச்சுன்னா மெட்டியோரைட்ஸ்னு சொல்லுவாங்க. ரீசன்ட் மெட்டியோர் வந்து ஜெமினிட், ஓகேவா. வேர்ல்டு வைடில் வந்து எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. 14 டிசம்பர் வந்து 2018 கண்டுபிடிச்சாங்க. காமெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நீங்கள் வளன்னு பார்க்காம காமெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அப்பியர்டு வந்து 1986, நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து 2061. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ அடிஷ்னலாக ஃபார்மேஷன் ஆஃப் டெய்ல் பிஹைண்ட் த ராக்கி கோர் இந்த டைரக்ஷன் ஆப்போசிட் டு த சன். காமெட்ஸ் வந்து இப்படி இருக்குன்னா ஒரு டெய்ல் மாதிரி இருக்கும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் கைஸ். ஹோப்ஃபுல்லாக இந்த வீடியோ வந்து ஒரு 15 மினிட்ஸில் எண்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஹோப்ஃபுல்லி இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், பாய்.